ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து குயிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. ரொம்ப நாள் கழித்து வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் இது பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண சொல்லிட்டு அப்படியே வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ரித்வினுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம். எப்படி இருக்கு சொல்லுங்கள். நில்லு ரித்வின், எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா காட்டு. அப்படி வா. தலை வாரில் ஒன்றும் ஏர் இப்போ தான் ஈரமாக இருக்குது தலை. ஏர் வாஷ் பண்ணேன். குட்டி பையன் ரெடி ஆகிட்டார். அப்புறமா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம் ஈவினிங்கில். அப்படி பண்ணிங்களா? அதுக்காக வந்து இப்போது ரித்வினுக்கு வந்து இப்போ சாப்பாடு ஊட்டணும். அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபேஸ் கேரு, ஹேர் கேரு இதெல்லாம் என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போக போகுது. செல்ஃப் கேர் பண்ணணும். பண்ணிவிட்டு பாப்பா வரத்துக்குள்ளேயே காஸ்ட்யூம்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆகணும். அப்படியே நான் ஈவினிங் காரில் போக சொல்ல உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறோம் ஏது போகிறோம் நான் ஈவினிங் கண்டிப்பாக சொல்லுவேன். கிளம்ப சொல்ல கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கே போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் லாஸும் காலையில் எப்பவும் போல நிறைய சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா குறையில 3 டேஸ். ஆக்சுவலாக நேற்று முந்தினேற்று இன்றைக்கி 3 டேஸாக வந்து ஒரே வெயிட்டில் இருக்குது. குறையலை, ஏரில். அதே மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது. திடீர்னு குறையும். ஆனால் ஹெல்த்தியாக வந்து 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் நான் என்னென்ன ஸ்கின் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். தலைக்கு வந்து எண்ணெய் பவுடர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து வாங்கி வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து கோல்ட் ஆகிடும். அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வெறும் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அதில் வந்து ஆம்லா பவுடரு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேன். என்ன பட்டு அதனால் இப்போ வெறும் எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். அதுக்குள்ளேயே குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்ட்டு. இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னென்னா சிம்பிளாக வந்து மாங்காய் சாதம் வந்து செஞ்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இவங்க பாப்பா கொடுத்துட்டேன். இவனுக்கு அதுதான் ஊட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி சிம்பிள். இப்போ வந்து மடன்னு வந்து நம்ம இவனுக்கு ஊட்டிட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு காலையில் பசங்க போனாவே அதை இறச்சிட்டு போயிடுவாங்க ட்ரெஸ்ஸெல்லாம். இப்போ அதெல்லாம் ஏற கட்டணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே வந்து வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் வந்து நான் தண்ணி குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். இவனுக்கு ஊட்டிட்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா இவனை வச்சுட்டு எழுந்து போக முடியாது. எதுனா ஒன்று உடைக்கிறான். சேட்டை அதிகமாக பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. பேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். பாதி ஈரமாக இருக்குது. ஒரு பக்கம் காயிட்டும். டைம் ஆகிட்டே இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது செல்லக்குட்டிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதனால் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதில் இருந்துச்சா குழந்தைக்காக. அதனால் நாங்கள் அந்த ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நானும் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பாப்பா வந்தோடனே காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிட்டு கிளம்பிடுவோம். இவர் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாரு. நாங்கள் அவங்களுக்கு வந்து குட்டி பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்களா. இதுதான் வந்து செயின் தான் எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. கிட்ட காட்டுறவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எத்தனை கிராம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேங்களா. இது வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குட்டி பையன் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்தோடனே அவருக்கு சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. சாப்பாடு ஊட்டிட்டு நானும் லஞ்ச் எடுக்கணும். இன்றைக்கி நான் லஞ்ச் வந்து ஷேக்காக எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு வந்து அங்கே சாப்பிடணும். அதனால் ரைஸ் தான் சாப்பிடணும்ல. அதனால் என்ன ரைஸ்லாம் வந்து நான் அங்கே போய் ப்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். எங்கன்னா போனால் வந்தால் தான் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் எனக்கே தெரியலை. ஹீட்டு ஓவர் ஆகிடுச்சான்னு தெரியல. இந்த மாதிரி அசிங்கமாக வந்துடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். தண்ணி காலையிலேருந்து குடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்பவே டயர்டாகிட்டேன். அந்தளவுக்கு ஒர்க்கு வீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒன்று முடித்தா இன்னொன்று பண்ணணும், அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போது முடிஞ்சிச்சு. 12:15 ஆகுது. இதுக்கப்புறமா 1 o'clock தான் நான் எடுப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற வேலை முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்ட பிறகு பாப்பாலாம் வந்த பிறகு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு கிளம்ப சொல்ல வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 12:30 கிட்ட ஆகுது. வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம மழை.
உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மழைன்னா மழை, காற்று பயங்கரமாக அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது. சவுண்டு கேட்குதுங்களா? மழை பயங்கரமாக இருக்குது. ரித்வின் குட்டி எழுந்துங்கினாரு, வீடே இருட்டின்னு இருக்குது. லைட் போட்டுமா? எனக்கு இது மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட் போட்ட உடனே நைட்டு மாதிரியே இருக்குது. பூ போட்டினாரா மம்மி? இப்போ ரித்வின் குட்டிக்கு வந்து இப்போ நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன். பின்னாடி பக்கம் செம்ம காற்று மழை, காற்று மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரித்வின் இடி வேறு இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரித்வினை வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ரெடி ஆகிட்டேன். வெளியே மழை தூறிட்டே தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு saree கட்டிட்டோம், கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.